ஹை கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ராவல் ட்ரைபாடு வாங்கியிருக்கேன் ஒன்று அமேசான்லேருந்து. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரைபாடு வாங்கியிருக்கேன்னா, நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கோட ட்ராவல் ஃபோட்டோ ட்ரைபாட் அலுமினியம் பால் ஹெட்டு மவுண்டோட வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சில பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. வேறு எந்த கவரும் போடலாமல் மேலே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் போட்டு அனுப்பிச்சிருக்கானுங்க. சீல் அது மாதிரி எதுவும் கிடையாது. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளார உங்களுக்கு வந்துட்டு இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக்குன்ற ஒரு பிராண்டிங்கோட ஒரு உங்களுக்கு பேக் இருக்குது. ட்ரைபாட் பேக்கோடு வந்திருக்கு. இதில் ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் உங்களோட ட்ரைபாட். ஆக்சுவலாக இதுதான் ட்ரைபாட். உங்களுக்கு பால் ஹெட் வந்துட்டு இருக்குது. இது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஃபோல்டபுள் அண்டு வெயிட்டும் கம்மி தான். இட்ஸ் அரவுண்ட் 1.5 to 2 kgs அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வெயிட்டு கிடையாது. இதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு செட் பண்ணணுன்னா இந்த லெக்கை இப்படி புல் பண்ணி இருந்தது. அதேமாதிரி 3 இதுவும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரைபாடு. ஆக்சுவலாக உட்காந்துருக்கறனால உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் லென்த் வீடியோ காணுங்கள. நான் வந்துட்டு அந்த கிளிப்பு வேணுமா ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ ஹைட்டு வருது அப்படின்றது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஒரு மவுண்ட்டு மட்டும் இந்த பவுச்சோட இந்த ஹேண்ட் கிரிப்போட வருது பார்த்தீங்களா, இது மட்டும் உங்களுக்கு டிட்டாச்சபிள். எப்படின்னா லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிட்டாச் ஆகிடும். அதை வந்துட்டு மோனோபோடாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பால் ஹெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்துட்டு மோனோபோடாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரைபாட் தேவைப்படாத விஷயத்தில் நீங்கள் வந்து இது சிம்பிளாக ஒரு மோனோபோடாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விளாக் எடுக்கிறீங்க அது மாதிரினா இதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் விளாக் எடுத்துக்கலாம். தனியாக உங்களுக்கு வந்துட்டு இது செல்ஃபி ஸ்டிக்கோ இதுவோ தேவையில்லைன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது நீங்கள் லெக் எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. ஸோ அதோட நீங்கள் சப்போஸ் நல்ல லென்த் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து கிளிப் டைப் தான். ஸோ இதில் வந்துட்டு 3 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட வெளில போகுது. இதுதான் இது மாதிரி தான் 3 எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். எப்பயுமே இந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் வைக்காதீங்க. ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் வச்சிங்கன்னா இந்த லைட் வெயிட்டு ட்ரைபாட்ஸ்லாம் வந்துட்டு காற்றடிச்சுன்னா ரொம்ப ஆடும். ஸோ வந்துட்டு மினிமமாக வச்சுக்கிறது. இந்த செகண்ட் இது 2 இதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். காற்றடித்தாலும் அந்தளவுக்கு விழுவாது. அதே மாதிரி நீங்கள் இந்த இது 3த்தையும் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ரொம்ப காற்றடிக்கிற இடத்துல ஸ்டேபிளாக நிற்காதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கில் ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் மாட்டிருக்கிறத இதை அப்படியே தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டு வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கும். காற்றடிச்சாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு விழுவாது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை ஜஸ்ட் புல் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே அப்பில் இப்போ வந்து புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இது டவுன் பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப் இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு, இது செகண்டு, இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பால் ஹெட் பற்றி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த பால் ஹெட் வந்து குயிக் ரிலீஸ் பிளேட்டோடு வருது. உங்களுக்கு இந்த பால் ஹெட் குயிக் ரிலீஸ் பிளேட்டோடு வருது. இதை ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை புல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது இந்த மாதிரி பால் ஹெட் வந்துட்டு அந்த கீழே வந்துட்டு பேஸ் பிளேட்டோடு வந்துடும். இந்த குயிக் ரிலீஸ் பிளேட் வந்துட்டு நீங்கள் உங்களோட கேமராலேயோ இல்லை வந்துட்டு மொபைல் ஃபோட்டோ இதுலேயோ ஸ்டாண்ட்லேயோ அதுலேயோ வந்துட்டு மொபைல் ஹோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா இல்லையா, உங்களுக்கு மொபைல் ஹோல்ட் பண்ணுற ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணுற மொபைல் ஹோல்டர் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் பேஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணிவிட்டு குயிக் ரிலீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஷூட் பண்ணிடுறீங்க, டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு
நீங்கள் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்கள் அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அதிலே மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வென்னவர் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்லைட் இன் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸி டு யூஸாக இருக்கும். அதே மாதிரி இது இங்கே கீழே ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, இது நீங்கள் வந்துட்டு எப்படி இறங்கிறதுக்கோ இது யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லெவல் தான் தேவை அப்படின்னா நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் இந்த லெக்கோட லென்த்து பத்தாமல், இந்த லெக் லென்த்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஹைட் தேவைன்னா உங்களுக்கு இந்த நாபை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு புல் அவுட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்டேபிளாக நின்றுக்கும். இந்த நாபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பால் ஹெட் இருக்கு இல்லையா, இந்த பால் ஹெட்டை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த நாப் யூஸ் பண்ணும். இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இதில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த லெவல் மீட்டரிங் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, அதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஸை வந்துட்டு திருப்பணும் அப்படின்னா இதை அப்படியே லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இந்த சைடு ரைட்டாக போயிட்டிங்கன்னா டைட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டைட் பண்ணி வச்சிட்டிங்க. மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ ஐ மீன் அவ்வளோதான். இது ஜஸ்ட் சிம்பிள் வீடியோ. இது வந்து வெயிட் எவ்வளோ வரைக்கும் தாங்கும்னா அதில் ஆக்சுவலாக 3.5 to 3.6 kgs வரைக்கும் தாங்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அஸ் அ சேஃபர் சைட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய லென்சஸ்லாம் வச்சு யூஸ் பண்ண போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல எதுவும் சீப்பான ட்ரைபாட் ஓரளவுக்கு பிராண்டடில் ஒரு சீப்பான ட்ரைபாட் இதை காஸ்ட் மீ அரௌண்ட் 25 to 26 pounds. நம்ம ஒரு காசுக்கு கணக்கு போட்டிங்கன்னா 2500 to 2600 வரைக்கும் வரும். நம்ம ஊரில் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நல்ல ட்ரைபாட் கிடைக்கலாம். ஐம் நாட் ஷுர். உங்களுக்கு வந்துட்டு இப் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரைபாட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன், எந்த ட்ரைபாட் நல்லா இருக்குன்றது. யூஸ்வலாக நான் இந்தியாவில் நான் இன்னொரு ட்ரைபாட் வச்சுருக்கேன். அது என்ன பிராண்டுன்றது மறந்துருச்சு. நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைபாடோட ஃபோட்டோ வேணுமா நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் அந்த கிளிப்பே இருந்துச்சுன்னா கூட நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல ட்ரைபாட். நான் அது வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். உங்களுக்கு அந்த ட்ரைபாட் வேணும்னா நீங்கள் அந்த ட்ரைபாட் கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா. இது நான் ஜஸ்ட்டு இங்கே யூகே லண்டனில் இருக்கனால எனக்கு இங்கே வந்துட்டு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see how it works. இன்னும் எந்த ட்ரிப்பும் நான் போகல. ஸோ சப்போஸ் போகிறப்ப யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ்கேஜ் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதோட யூசேஜ் ரிவ்யூ எப்படி இருக்குன்றது நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ட்ரைபாட் சஜஷனில் இருந்துச்சு, இங்கே வந்து நல்லாயிருக்கும், சப்போஸ் ஓரளவுக்கு நல்ல காஸ்ட்டாக இருந்தாலும் பட்ஜெட்டில் கொஞ்சம் அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்ல ட்ரைபாட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ட்ரைபாட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் see. ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு என்னோடய யூஸ் கேஸுக்கு இந்த ட்ரைபாட் என்ன. இந்த பவுச்சில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஒரு கைடு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கான அலன் கீ கொடுத்துருக்காங்க, ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தவிர வேறு எதுவும் இல்லை. சிம்பிள் பேக்கேஜிங், ட்ரைபாட், அதுக்கான கேரிங் கேஸ், அதுக்குள்ளார அவங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கான அலன் கீ, தட்ஸ் இட். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ. வாங்கினதை அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் அமேசானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நான். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கங்க. Let's see you in another video. Thank you. Bye-bye.